கேட்டுக்கலாம். அது எல்லாவனும் கேட்பான், எல்லாவனும் கேட்டுட்டு போவான், வைப்பான், பார்த்துருப்போம், வச்சிருப்போம். டிஎம்கேக்காரன் ஒன்றும் இப்போ ஸ்டாலின் அவர்ல பதில் சொன்னார் அது வரைக்கும் இல்லை. விஜய் பற்றி ஒரு வார்த்தை, விஜய்ன்ற வார்த்தை இல்லை, தாவேக்கான்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்கானா வரல, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கானா வரல. இது அதிமுக காரன் வந்து அப்படி கிடையாது சார். அதிமுக காரன் வந்து அதாவது ரொம்ப மோசமான ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, அழகா இருந்தாங்கன்ற ஒரே காரணத்தினால சந்திரலேகரான ஒரு ஐஏஎஸ் மேல ஆசிட் வீச பண்ணணும். அப்படி யோசிச்சுக்கணும். நீங்க அதிமுக காரன் வந்து சும்மா சாதாரணமா நீங்க மற்ற அரசியல்வாதி மாதிரி அவங்க கூட ஒப்பிடக்கூடாது. அதிமுக காரன் என்னைக்குமே ஃபோர்ஸ் ஆனவங்க. அப்ப போற போக்குல ஊழல்வாதி அப்படின்னு விஜய் இன்னைக்கு வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டாங்க. பிஜேபி அதிமுக எல்லாமே ஊழல் கட்சிகள், ஊழல் கட்சின்றாரு. ஏன்னா என்ன நீ ஒழுங்கானான்னு எடப்பாடியார் கேட்கல, இல்ல வேற யாரும் கட்சியில் உள்ள மிகப்பெரிய பொறுப்பாளர்களோ கட்சியில் உள்ள மிகப்பெரிய தலைவர்களோ முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ யாரும் கேட்கல. ஐடிவில ஒரு அட்மின், இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நீ யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு அட்மின் ஒருத்தர் போட்டுருப்போம். அவன் ஏதாவது போடுவான்ல, கண்டென்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஏதாவது போடுவான் வைப்பான். அந்த மாதிரி ஐடிவில இருக்கிறவன் கேட்டான் கேள்வி நார கிளி, கிளினா அப்படி ஒரு கிளி கிடையாது, அந்த கிளி கிழிச்சிருக்கான். உட்காந்து 3 நாள் அழுகுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்காவின் மடக்கு ஊதிகள் 3 நாள் அழுகுறாங்க. டே விடுங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி அடி. அவன் இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டிருக்கான், அது வார்த்தை என்னன்னு மீனிங் போட்டு தேடிட்டு இருக்கானு உட்காந்து. என்னடா எழுதியிருக்கான், ஏதோ அண்டி இன்ஃபுளுன்ஸ் எழுதியிருக்கானே, அதை எழுதியிருக்கானே, இது எழுதியிருக்கானே. அதாவது அப்படி ஒரு அடி கொடுத்துருக்கானா விஜயும் சரி, விஜயனுடைய டிஎம்கே அதாவது வாழ்நாள் முழுக்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே வச்சிருக்கிறது தெரியாம எனக்கு ஒரே டிவிக்கு எதிராக வேலை பார்க்கறதே தான் வேலைன்னு முழு நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சிக்காரன். அவன்கிட்ட கூட தட்டி வாங்கியிருக்க மாட்டான், அந்த அடி வாங்கிட்டான் அதிமுக. அது அதனுடைய நீட்சியான அந்த பிரச்சனை அப்படியே வருது.